விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட அடையாள எண் முக்கிய அப்டேட். விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட அடையாள எண் வழங்கக்கூடிய பணி நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து விவசாய அடையாள எண் வழங்கக்கூடிய பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோல் அந்த விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய அடையாள அட்டை பணிகள் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் இந்த பணிகள் நடைபெற்று வந்தது. தற்போது இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மாநிலம் முழுவதும் 46.44 லட்சம் விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் 36 லட்சம் விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அடையாள எண் வழங்கக்கூடிய பணியில் நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் 100% விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்கப்பட்டுள்ளதாகவும், கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 85% மேல் விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் விவசாயிகளுக்கென்று தனித்துவமான அடையாள எண், விவசாய அடையாள எண் வழங்கக்கூடிய பணிகள் சட்டசபை தேர்தலை ஒட்டி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் மீண்டும் இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.